நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் ஆராதனையிலே பங்கு பெற வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவே இந்த நாளின் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளின் ஆராதனையை ஆசீர்வதிங்க. பார்க்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நாள் ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்பா, நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினர் இன்றைக்கு நடைபெற போகிற இந்த ஆராதனையில ஒவ்வொருவரை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த வேலையிலும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நம்முடைய கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கூட இருந்து நம்ம கண்மணி போல பாதுகாத்த தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த போகிறோம். ஒரு தகப்பனை போல நம்மளை தாங்கினவர், அவர் நம்மளை ஏந்தி சுமந்து தப்பு வைத்தவர், அவருக்கே நாங்கள் சகல துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். யெகோவா தேவனே உமக்கு நன்றி. சாரோனின் ரோஜாவே நன்றி. பள்ளத்தாக்கே நீரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஒரு தகப்பனை போல சுமந்தீரே, தாயை போல தேற்றினீரே, உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் அருமையா ஆச்சரியமாய் நடத்தினீரே, உமக்கு நன்றி ராஜா. எபினேசரே, இதுவரை உதவினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி நன்றி ஏசையா. தகப்பனே, நல்ல தகப்பனே,
தகப்பனை போல தாங்குகிற தேவன் நமக்குண்டு, தாயை போல தேற்றுகிற தேவன் நமக்குண்டு. அவரே நமக்கு நித்திய கண்மலையாகிய தேவன், அவரே நமக்கு கோட்டை, அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம், அவரே நமக்கு அனுகூலமான தேவன். ஒரு விஷயம் நாம் ஒவ்வொருவரும் சேர்ந்து நம்முடைய நித்திய கண்மலையாகிய தேவனுக்கு நம்ம ஆராதனை செய்வோமாக. துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். உயர்ந்தவரே நன்றி, சிறந்தவரே நன்றி.
Yeah.
ஆண்டவருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த நாளிலே உங்களுடைய சமூகத்திலிருந்து உங்களுடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி தந்து ஆண்டவர் மன்னாவினாலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே நீ நடத்தினது போல, ஆண்டவரே அப்பா போஷித்தது போல, இந்த நாளின் வார்த்தைகளையும் கர்த்தாவே எங்களுக்கு அனுப்பி தந்து எங்களை போஷிக்கும்படிக்கு செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த வேளையிலே மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். அநேகர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே பின்வாங்கி போகிறவர்களாக, இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையை மறந்தவர்களாக, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டும் அதன்படி அவருடைய வழிகளில் நடக்காதபடிக்கு அநேகர் பின்வாங்கி போகிறதை இன்றைக்கு நாம் பார்க்க முடியும். ஆதியிலே ஆண்டவருடைய சீஷர்களும் கூட அநேக நேரங்களிலே அவரை பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்க்க முடியும். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை பின்வாங்கி ஆண்டவரை மறந்து போகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறதை நீங்கள் உணர முடியும். அல்லேலூயா. உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 66 இருந்து 69 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடன் கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இதற்கு அநேக ஜனங்கள் இயேசுவை மறந்து, இயேசுவின் அற்புதங்களை மறந்து பின்வாங்கி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். 10 குஷ்டரோகிகள் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரிடத்துல சுகமாக்கப்பட்டார்கள். அதிலே 9 பேர் ஆண்டவரை மறந்து ஒரே ஒரு மனிதன் மட்டும் இயேசு அண்டையிலே அவருக்கு நன்றியுள்ளவன் மனுஷனாய் இருப்பதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, இன்றைக்கு பின்வாங்கி போகிறதை காட்டிலும் ஆண்டவரை தேடி ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது இயேசு நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? சீஷரிடத்துல கேட்கிறார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களா? அதாவது நீங்களும் என்னை விட்டு பின்வாங்கி போகிறதற்கு நீங்கள் மனதாய் இருக்கிறீர்களா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வாசிப்போம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். அல்லேலூயா. சீமோன் பேதுரு சொல்லுகிறார், நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. அல்லேலூயா. ஆமென். நித்திய ஜீவ வசனம் இயேசு நமக்கு உண்டாக்குகிறவர். அந்த நித்திய ஜீவ வசனம் அவரிடத்துல உண்டு. ஆகையாலே இன்றைக்கு ஒருவேளை இயேசுவை மறந்து பின்வாங்கி போயிருக்கிற எந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவர் நித்திய ஜீவ வசனத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவ வசனம் உங்களுக்கு உங்களை விடுவிக்க போகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த நித்திய ஜீவ வசனமா இருக்கிற இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையிலே பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்க முடியும். எதற்கென்று சொன்னால், அநேகருக்குள்ளே பயம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. கோலியாத்தை பார்த்த அல்லேலூயா சவுலோடு இருந்த எல்லா யுத்த வீரர்களும் பயத்தின் நிமித்தமாய் அவர்கள் பின்வாங்குகிறதை நாம் பார்க்க முடியும். 40 நாள் அளவும் அவர்கள் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு அவர்கள் பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகையினாலே இன்றைக்கும் கூட உங்களுடைய வாழ்க்கையில நமக்கு முன்பதாக இருக்கிற மனுஷர்களை பார்த்து, நமக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, நமக்கு முன்பதாக இருக்கிற போராட்டங்களை பார்த்து இன்றைக்கு பின்வாங்கி ஆண்டவரை மறந்து போயிருக்கிற சகோதரி இன்றைக்கு உங்களோட கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திய ஜீவ வசனம்
வசனம் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம் என்று சொல்லு. பேதுரு ஆமென் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து நித்திய ஜீவ வசனம் அவராய் இருக்கிறபடினாலே அந்த நித்திய ஜீவ வசனத்தை நீங்கள் பின்பற்றி அவரை பற்றிக் கொள்கிற மனதாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஏன் சீஷர்கள் பின்வாங்க மனதாய் இருந்தார்கள்? ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது, ஏன் சீஷர்கள் பின்வாங்க மனதாய் இருந்தார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசங்கள் இன்றைக்கு அநேக நேரங்களிலே ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையான கடினமான வார்த்தைகளாக அவருடைய வார்த்தைகள் இருந்தபடினாலே அங்கே அநேகர் அவரை விட்டு பின்வாங்க மனதாய் இருந்தார்கள். சிலர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்க மனதாய் இருந்தார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் ஹல்லேலூயா அநேக வார்த்தைகள் ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு போதிக்கிற போது ஆமென் அதை அவர்கள் கேட்டு பின்வாங்க மனதாய் இருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தில் நாம பார்க்க முடியும். 6:60 நாம் பார்க்க முடியும். 6ஆம் வசனம், யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனத்தில் நாம் பார்க்க முடியும். இது கடினமான உபதேசம் என்று சொல்லி அநேகர் இவர்கள் பின்வாங்கி போகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இது கடினமான உபதேசம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 6:60 வாசிக்கலாம். அவருடைய சீஷர்கள் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம். ஹல்லேலூயா, ஆமென். யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இது கடினமான உபதேசம். அப்படி என்னதான் ஆண்டவராக இயேசு சொல்லிட்டாரு, அப்படி என்னதான் ஆண்டவராக இயேசு அங்கே சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அங்கே அவர் நாம் பார்க்க முடியும் இந்த வசனத்தின் இந்த அதிகாரத்திலே அநேக நேரங்களிலே நான் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 48வது வசனத்தை நாம் பார்க்க முடியும். யோவான் 6:48 ஜீவ அப்பம் நானே, என்னை புசிக்கிறவர்கள் என் ரத்தத்தையும் என்னுடைய சரீரத்தையும் பானம் பண்ணுகிறவர்கள் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்று சொல்லி அவர் மறைமுகமாய் சொல்லுகிறார். இதை உணராத யூதர்கள் அநேகர் வாக்குவாதம் பண்ணுகிறதாக அங்கே வாக்குவாதம் உண்டாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். வாசிக்கலாம் 52வது வசனம். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா, ஆமென். 51வது வசனத்தை வாசிங்க. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். பாருங்க, நான் கொடுக்கும் அப்பம் இந்த உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என்னுடைய மாம்சம் என்று சொல்கிறார். அப்படியா, என்னுடைய மாம்சத்தையே அவர் நான் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இதை அங்கே இருந்த யூதர்களாலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அங்கு இருந்த சீஷர்களாலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்பதாக நாம் இன்றைக்கு சபையிலே அனுசரித்து வருகிறதான அவருடைய திரு சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தையும் அவருடைய திரு சிந்தப்பட்டவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சை ரசத்தையும் நாம் புசித்து பானம் பண்ணி அவருடைய மரணத்துக்கு அடையாளமா இருக்கிறதை, அவருடைய மரணத்துக்கு நினைவு கூறுவதை நாம் செய்து வருகிறோம் அல்லவா? அதை அவர் சொல்லுகிறார் என்பதை, இதைதான் அவர் சொல்லுகிறார் என்பதை இந்த சீஷர்களுக்கும் புரியல, இந்த யூதர்களுக்கும் புரியவில்லை. ஆகையினாலேதான் இவர் என்ன இவருடைய மாம்சத்தை பிட்டு கொடுக்க போறாரு, இவர் எப்படி இவருடைய மாம்சத்தை இவருடைய ரத்தத்தை நாம புசிச்சு இவருடைய மாம்சத்தை புசிச்சு இவருடைய ரத்தத்தை பானம் பண்ணினா நாம எப்படி இதுல ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும், இதனாலே நமக்கு எப்ப ஜீவன் உண்டாகும், நமக்கு எப்படி ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி அநேகர் என்ன செய்தார்கள்? வாக்குவாதம் பண்ணினார்கள். பாருங்க, வாசிக்கலாம் 52ல. அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? இயேசு எப்படி மாம்சத்தை, அவருடைய மாம்சத்தை எப்படி புசிக்க கொடுப்பாரு? அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால்
அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுவார்கள். திரும்பவும் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. மனுஷகுமாரனாகிய என்னை என்று சொல்லி அவர் சொல்லாமல் மனுஷகுமாரனாகிய என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் நீங்கள் புசிக்கிற போது, பானம் பண்ணுகிற போது அதிலே நீங்கள் ஜீவன் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, அங்கே இதை சொல்லுகிற போது அநேகருக்கு அது புரியவில்லை. அநேகருக்கு அந்த உள்ளான அர்த்தம் புரியவில்லை. இவர் எப்படி இவருடைய மாம்சத்தை கொடுக்கிறதுனால நமக்கு விடுதலை உண்டாகுமா? இவருடைய மாம்சத்தை ரத்தத்தை நமக்கு கொடுக்கிறதுனால, நாம புசித்து பானம் பண்ணுகிறதுனால நமக்கு என்ன விமோசனம் கிடைச்சிடும்? நமக்கு என்ன ஒரு சமாதானம் வந்துடும்? நமக்கு எப்படி இருக்கிறதால ஒரு விடுதலை வந்துடும்? நமக்கு எப்படி ஜீவன் உண்டாகும் என்று சொல்லி அநேகர் அந்த நாளிலே அவர்கள் யூதர்கள் அங்கே அவர்களுடைய இயேசுடைய வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, உள்ளான அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் கடின உபதேசம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். சீஷர்களும் கூட அவர்கள் இது கடின உபதேசம், இதை யார் பின்பற்றுவார்கள், இதை யார் செய்வார்கள், இதை யார் செய்து இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி கடிந்து கொண்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் இன்றைக்கு இப்படிதான் இருக்கிறது. புத்தி சொல்லி அநேகருக்கு அநேக தேவ வசனங்களை சொல்லி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிற போது அநேகருக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. அநேகர் அதை நிமித்தம் பின்வாங்கி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை கடினமாய் போதிக்கிறது அநேகருக்கு நல்லதாய் இருக்கிறது. ஆகையினால்தான் பவுல் அநேக நேரங்களிலே நீ கடிந்து கொண்டு தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், நீ போதிக்கிற போது நீ கடிந்து புத்தி சொல்லி போதித்து ஜனங்களை நடத்து என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த இயேசுவுடைய வார்த்தை, இந்த இயேசுவுடைய உபதேசம் இவர்களுக்கு புரிந்து கொள்ளாம இருந்ததினாலே, இதன் உள்ளான அர்த்தம் இவர்களுக்கு தெரியாததினாலே இது கடின உபதேசம் என்று சொல்லி இவர்கள் விலகி போகிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு சபையிலே சொல்லப்படுகிற அநேக வேத சத்தியங்கள் ஜனங்களுக்கு புரிந்து கொள்ள முடியாததினாலே, ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மனதாயில்லாததினாலே இன்னைக்கு அநேகர் பிரிந்து போகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான தேவ ஜனமே, இயேசுவோடு கூட இருந்த சீஷர்களும் சிலர் அவரை விட்டு பின்வாங்க மனதாக இருந்தார்கள். ஏன் பின்வாங்க வேண்டும்? அவருடைய உபதேசம் அநேக நேரங்களிலே கடினமாய் இருந்தது. அல்லேலூயா. என் சிலுவையை எடுத்து என் பின்னே வராதவன் எனக்கு சீஷனாய் இருப்பதில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. லூக்கா 14ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை நாம் பார்க்க முடியும். அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வரக்கடவன் என்று சொல்லுகிறான். அப்படி இல்லாதவன், தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னோடு கூட வராதவன் எனக்கு சீஷனாய் இருப்பதில்லை. அல்லேலூயா. அநேக நேரங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த சீஷர்கள் கூட கலங்கி போகிறதை நாம் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா, என்னப்பா நான் இவரை நம்பி வந்தேனே, இவர் ராஜாவா மாற போறாரு, இவர் ராஜாவா இருக்க போறாரு, இவர் ஒரு சிங்காசனத்துல இருக்க போறாரு, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை கொடுப்பாரு என்று சொல்லிதான் நாம் இவருக்கு பின்னே வந்தோமே. இவர் என்னென்னவோ சொல்லுகிறாரே, சிலுவையை சுமக்கணும் சொல்றாரே, இப்படியெல்லாம் இருக்கணும் சொல்றாரே, சிலுவை சுமந்தாதான் சீஷன் என்று சொல்லுகிறாரே. இதையெல்லாம் கேட்ட இந்த சீஷர்களுக்குள்ளே கூட அநேக நேரங்களிலே சந்தேகங்களும் கேள்விகளும் உண்டாயிற்று. அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஹல்லேலூயா முள்ளின் மேல் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஹல்லேலூயா அநேகர் நினைத்துக் கொள்ளலாம், கிறிஸ்தவர்களா மாறிட்டா எல்லாமே கிடைச்சிடும் என்று சொல்லி முள்ளின் மேல் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை போல அநேக நேரங்களிலே இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்படியானால் அவருடைய உபதேசத்தை நாம் பார்க்க முடியும். உபத்திரம் உண்டு. இதையெல்லாம் கேட்ட சீஷர்கள் அநேகர் அவரோடு கூட நடக்க மனமில்லாமல் பிரிந்து போனவர்களும் உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சபையில் சொல்லக்கூடிய தேவனுடைய வசனங்கள் இன்றைக்கு அநேகருடைய செவிகளுக்குள் ஹல்லேலூயா கடந்து போய் இருதயத்துக்குள் அது கடந்து போய் கிரியை செய்யாததனாலே தான் இன்றைக்கு அநேகர் பிரிந்து போகிறவர்களாய் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நீ இதை தப்பு செஞ்சிட்டா, இது தவறான ஒரு காரியம்,
இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். இது இப்படிப்பட்ட செய்கைகள் எல்லாம் ஆண்டவர் வெறுக்கிறது, இதெல்லாம் ஆண்டவரால ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று சொல்லி போதிக்கிற அநேக போதகர்களை மனுஷர்கள் விரும்புகிறதில்லை. ஆகினாலேதான் தங்கள் செவி திறனுக்கு ஏற்றபடி பேசுகிறவர்களை திறனாய் தெரிந்து கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு இதுதான் உலகத்துல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் சீஷர்களை இது கடினமான உபதேசம் என்று சொல்லி பின்வாங்க மனதாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அடுத்தபடியாக அழைப்பை புறக்கணித்து பின்வாங்க கூடாது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் சீஷர்கள் பின்வாங்க மனதாய் இருந்தார்கள் என்று சொல்லி முதலாவது ஆமென் ஹல்லேலூயா காரியத்தை நாம் பார்த்தோம். இரண்டாவது, அழைப்பை புறக்கணித்து பின்வாங்க கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். அழைப்பை புறக்கணித்து பின்வாங்க கூடாது. எதற்காக இயேசு அழைத்தார்? உங்களையும் என்னையும் எதற்காக அழைத்தார்? ஹல்லேலூயா, அதை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. ஆமென் ஹல்லேலூயா, அதை ஒரு நாளும் மறந்து போக கூடாது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் இயேசு அழைத்தார் என்பதை மறந்து போக கூடாது. அநேக நேரங்களிலே அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும். எபேசியர் 4:1 நாம் பார்க்க முடியும். அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஆமென். அழைப்புக்கு பாத்திரவான்களாக, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எதற்காக இயேசு அழைத்தாரோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு நாம் பின்வாங்காமல் இருக்க வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம் லூக்கா 18:22. இயேசு அதை கேட்டு, இன்னும் என்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். ஆமென் ஹல்லேலூயா. இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. இந்த மனுஷன் ஐஸ்வர்யமாக இருந்து நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி நான் எதையும் செய்து வருகிறேன் என்று சொல்லுகிறான். சிறு வயது முதல் நான் அதை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன், தசம பாகங்களை நான் செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசுவினிடத்தில் வருகிற இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு குறை உண்டு. நீ உன்னுடைய ஆமென் ஐஸ்வர்யத்தை விற்று தரித்திரர்களுக்கு அதை நீ கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்தபடினாலே அவன் துக்கமுகமாய் அவன் திரும்பி போனான். என்னை பின்பற்றி வா, நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விற்று தரித்திரர்களுக்கு கொடுத்து, அதையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்து அதற்கு பின்பதாக என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அதற்கு ஆமென் இணங்க முடியாதபடிக்கு, அவன் பின்பற்ற முடியாதபடிக்கு அவன் ஹல்லேலூயா துக்கமுகமாய் கடந்து போனான். அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். ஆமென். சீஷர்களை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கிற போது, உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். மீன் பிடித்துக் கொண்டிருக்கிற இந்த சீஷர்களை பார்த்து, உங்களை நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென். அதுதான் அழைப்பு. அப்ப பாருங்க, மனுஷர்களை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இதற்காக தான் அழைத்தார். ஆனால் இந்த சீஷர்களில் சிலர் இந்த அழைப்பை மறந்து இயேசுவை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து, அந்த அழைப்பில் உறுதியாய் இருந்து, அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு ஆமென் ஆண்டவருக்கு உத்தரவாதம் உள்ளவராய் நாம் வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்ந்து ஓடுகிறேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:14 நாம் பார்க்க முடியும். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் லக்கை நோக்கி தொடருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்ப பாருங்க, இந்த தேவ மனுஷனாகிய இந்த பவுல் தன் வாழ்க்கையிலே அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து முடிவு பரியந்தம் வரைக்கும் அவர் சொல்லுகிறார், ஆமென், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஆமென், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதி கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென்.
இந்த தேவ மனுஷன் ஆமென் பவுல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அழைப்புக்கு முடிவு பரியந்தமும் ஆமென் இந்த மனுஷன் பாத்திரமாக இருந்தபடினாலே அவன் ஹல்லேலூயா எனக்கென்று ஒரு நீதி கிரீடத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென் ஹல்லேலூயா. அதை போலவே அதை விரும்புகிற ஆமென் அதை நாடுகிற உங்களுக்கும் அந்த ஆமென் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக.